ஸோ வெப் ஹூக் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது எப்படி கிரியேட் பண்ணணுன்றது நான் சொல்லிடுறேன். ஜனநாயகன் படத்துக்கு நான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண போகிறேன். புக் பண்ண விட மாட்டாங்க போல. அதாவது கூகுள் பே பண்ணுற அதே விஷயத்த நான் மிமிக் பண்ணி இவனுக்கு அனுப்பிட்டேன்னா இந்த டிக்கெட் காசு கொடுக்காமே இதாயிருமே. நீங்களே வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் அடிக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 1 மில்லியன் பீப்புள் இருக்குன்னா அது 10 மில்லியனாக போயிடும். இந்த கான்செப்டை யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். இங்கே கிளைண்ட்னு ஒரு கான்செப்டே கிடையாது. பட் ரியல் லைஃப்பில் இது ஒரு டெவலப்பராக வேறு எங்கெல்லாம் வந்து வெப் ஹூக் வந்து யூஸ் ஆகும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தம்ப்நெயில்ல இருக்க மாதிரியே இந்த வெப் ஹூக் அப்படின்னா என்ன, இதை எதுக்கு யூஸ் பண்ணணும், இதை யாரெல்லாம் தெரிஞ்சுக்கணும், இந்த வெப் ஹூக்கை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் பேசிக்ஸ்லேயும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வெப் ஹூக்கை யூஸ் பண்ணி நம்மளே ஒரு விஷயத்தை பில்ட் பண்ணி காமிக்கவும் போகிறோம். இது நம்ம காலகாலமாக பண்ணுறது தான். இதை நமக்கு சொல்லிக் கொடுக்க வந்திருக்கவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் த பிளாஸ்டர். பார்த்தீங்களா, ஜேடி மாதிரி வந்திருக்காரு நம்ம ஹரிஷ் ராஜேந்திரன் அவர்கள். இவரை பற்றி இன்ட்ரோ தேவையில்லை. இவர் வந்து டெக்கில் வந்து ஒரு பெரிய யூடியூப் பிரபலம். இவர் வந்து யூடியூப்பில் கடந்த 2 வருஷமாக டெக் ரிலேட்டடாக சூப்பரான செமையான கண்டென்ட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு, டுட்டோரியல் போட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் தலைவர் வந்து ஒரு ப்ராடக்ட் பேஸ்டு கம்பெனியில் வந்து பிளேஸ் ஆகி இப்போ வந்து ஒரு பெரிய ஒரு அமெரிக்க கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் மார்வெஸ்ட்டில் வரேன்னு கண்ணாடி போட்டு வந்திருக்காரு. ஒன்றும் இல்லை, கண்ணாடியை கழட்டுறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணேன், திருப்பி கண்ணாடி போட்டு அனுப்பி விட்டாங்க. ப்ரோ எப்படி வெப் ஹூக் பார்த்துருவோமா? பார்த்துலாம். நாங்கள் 2 பேருமே வந்து இந்த டெக் ரிலேட்டடாக யூடியூப் சேனல் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா சிமிலராக, நான் ஒரு 80K சப்ஸ்கிரைபரில் இருக்கேன், தலைவர் வந்து 85ல் இருக்காப்புல. எங்கள் 2 பேருக்கும் சப்போர்ட் பண்ணி எங்களை இந்த ஒரு மாதத்துக்குள்ளே ஒரு 100K அடிக்க வச்சிங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த சேனல் வந்து 100K போகுதுன்னு. ஆமாம், 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே. எங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டியது வந்து அந்த ஒரு சின்ன ஒரு மோட்டிவேஷன், அந்த சப்ஸ்கிரைப், அந்த லைக்கு, அப்புறம் புதுசாக அந்த ஹைப்புன்னு ஒன்று வந்துருக்கு. ஹைப் கீழே கமெண்ட் செக்ஷனில் இருக்கும். அதை ஸ்வைப் பண்ணிங்கன்னா ஹைப்புன்னு ஒன்று வரும். அதை அமுக்குனீங்க அப்படின்னா எங்களுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகலாம். கண்டென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி எனக்கு ஒன்று விஷயம் தெரியும். ஓகே, நீங்கள் யார், என்ன படிச்சிங்க, எப்படி இந்த டெக் ஃபீல்டுக்குள்ளே வந்து இப்படி ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆக்சுவலாக நான் ரொம்ப பெருசாலாம் எதுவும் பண்ணல. எனக்கு டெக்குனா ரொம்ப பிடிக்கும், சின்ன வயசுலேருந்தே பிடிக்கும். டெக்குன்றது வந்து வெறும் கேஜெட்ஸ் மட்டும் அப்படிலாம் கிடையாது. ஹார்ட்வேர் இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலும் சரி, சாஃப்ட்வேர்னாலும் சரி, எல்லாமே எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ அப்போ வந்து எனக்கு ஹார்ட்வேரில் ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசில் வந்துட்டு குட்டி குட்டியாக இந்த எலக்ட்ரானிக்ஸு, சின்ன சின்ன ரோபோட்ஸு, அப்புறம் இந்த எக்ஸிபிஷன்லாம் போகிறது, அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஹார்ட்வேர்ன்றது காஸ்ட்லி ஃபீல்டுன்னு தெரிஞ்சிருச்சு. சரி, அப்படியே இந்த சைடு திரும்பினா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எல்லாரும் போனாங்க. சரி, ஓகேன்னு ஜாயின் பண்ணிட்டேன். நான் வந்து ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர். 2023ல் வந்து பாஸ் அவுட் ஆனேன். நான் சொன்னேன்ல, 2023 2017 ரொம்ப பழைய ஆள் நான். கண்டிப்பாக வந்துட்டு ஏதாவது பெருசாக பண்ணணும் டெக்கில் அப்படின்றதுக்கு என் கையில் என்ன இருக்குது, இப்போ என்ன பண்ண முடியும், சாஃப்ட்வேர். ஸோ அதை கற்றுப்போன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் இயர்லேருந்தே ஒரு செமஸ்டரும் புதுசாக கற்றுக்க ஆரம்பித்தேன். அண்ட் இவென்ச்சுவலி ஜோவில் பிளேஸ் ஆனேன். அங்கே இன்டர்ன்ஷிப் பண்ணேன். காலேஜ் இருக்கப்போ ஒரு 4 இன்டர்ன்ஷிப் பண்ணேன் டிஃப்ரெண்ட்டாக. அதுக்கப்புறம் ஜோவில் ஒரு 2.5 years ஒர்க் பண்ணோம். கேட்டலிஸ்ட் அப்படின்னு ஒரு ப்ராடக்ட், அது வந்து ஒரு க்ளவுட் ப்ராடக்ட், அதில் இன்ஜினியராக ஒர்க் பண்ணேன். அப்பயே சைட் பை சைடாக வந்து சரி தெரிஞ்சதை சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தேன். அது எனக்கே தெரியாமல் நிறைய பேர் பார்க்க ஆரம்பித்தாங்க. சரி, அதை விடாமல் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதுதான் என்னோட யூடியூப் ஜேர்னி. நான் வந்து ஒரு ஆக்சிடென்டாலான ஒரு யூடியூபர். ஓகே, பட் இருந்தாலும் உங்கள் ஆக்சிடென்ட் நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. ப்ரோ, லாஸ்ட் டைம் வந்து நாங்கள் தலைவர் ஏஐ டூட் கூட சேர்ந்து இந்த ஏபிஐ பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஓகே, அதில் வந்து நிறைய பேர் வந்து இந்த வெப் ஹூக் பற்றி கேட்டிருந்தாங்க. இந்த வெப் ஹூக் அப்படின்னா என்ன? ஸோ வெப் ஹூக் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஏபிஐனா என்னன்றது தெரிஞ்சிருக்கும். ஏபிஐ அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஒரு டேட்டா வேணும் அப்படின்னா நான் ஒரு சர்வர்லேருந்து எடுத்துகிட்டு வந்தால் அது ஏபிஐ கால்னு சொல்லுவோம். ஓகே, இது நான் அப்படின்னா வந்துட்டு ப்ரௌசரை சொல்லுவோம். இதை வந்து கிளைண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் மொபைல் ப்ரௌசரோ இல்லை வெப் ப்ரௌசரோ எனி அப்ளிகேஷன், நெட்வொர்க்கோட கனெக்ட் ஆகிருக்க அப்ளிகேஷன் நம்ம கிளைண்ட்னு எடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் சர்வர் அப்படின்னா ஒரு கம்பெனியோட ஒரு கம்ப்யூட்டரை நம்ம சர்வர்னு சொல்லுவோம். நம்ம டேட்டா கேட்டால் அவங்க எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூகுள் சர்ச் ஒரு சர்வர். உங்களோட பாஸ்வேர்டை டைப் பண்ணீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு எங்கே போய் எடுப்பீங்க, அது கூகுளோட சர்வரில் வந்து இருக்கும். அதை வந்து ஓகே, இந்த பர்சன் இந்த பாஸ்வேர்ட் கொடுக்குறாங்க, இது கரெக்டான்னு சொல்லிட்டு மேட்ச் பண்ணிட்டு ஓகே கரெக்ட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. இது ஒரு ஏபிஐ கால். இது வந்து அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க.
அப்ளிகேஷன் ப்ரோக்ராமிங் இன்டர்ஃபேஸ்ன்றது எல்லா லாங்குவேஜஸ்லயும் நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா இது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா இருக்கணும். ஏன்னா நிறைய பேர் வந்து கேட்பாங்க HTML நான் பண்ண முடியுமான்ட்டு. அப்படியெல்லாம் முடியாது. ஏன்னா அது வந்து மார்க்அப் லாங்குவேஜ். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்ல உங்களால API கால் பண்ணிக்க முடியும். இது ஒரு லாங்குவேஜ்க்கும் ஒரு மாதிரி இம்ப்ளிமெண்டேஷன் இருக்கும். ஆனா இதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஸ்டாண்டர்ட் பாத்தீங்கன்னா ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுல நிறைய இருக்கு. ரெஸ்ட்னுவாங்க, சோப்புன்னுவாங்க, அப்புறம் வந்து கிராஃப்கிஎல்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு டைப் தான் வெப்புக்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம இந்த API அப்படின்றதுக்கான ஒரு ரியல் டைம் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்போ நீங்க வந்து ஒரு ஹோட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு 2 இட்லி வேணும். எப்படி கேட்பீங்க? எப்படி 2 இட்லி வேணும் தான் கேட்பேன். யார்கிட்ட கேட்பீங்க? வெயிட்டர் கிட்ட கேட்பேன். வெயிட்டர் கிட்ட கேட்பீங்க. இப்போ வெயிட்டர் என்ன பண்ணுவாருன்னா, உங்களுக்கு என்ன ஆர்டர் வேணும், காஃபி வேணுமா, எக்ஸ்ட்ரா வேணுமா எழுதிட்டு போயிட்டு அந்த ஷெஃப் கிட்ட சொல்லுவார், இந்த மாதிரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க என்ன பண்றீங்க? தம்பி டீ இன்னும் வரல அப்படின்னு கேட்குறீங்க. இந்த மாதிரி திருப்பி கேட்டுட்டே இருந்தீங்கன்னா இது ஷார்ட் போலிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏய் எங்கடா ஆர்டர், எங்கடா டீ அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன் அப்படின்னா இது பேர் ஷார்ட் போலிங். ஷார்ட் போலிங் அதாவது ஒரு ஷார்ட் இன்டர் ஆஃப் டைம்ல திருப்பி அந்த API கால் அடிச்சுக்கிட்டே இருக்கிறது, டேட்டா வந்துருச்சான்னு பாக்கிறதுக்கு. சோ இதை தான் நம்ம சர்வர் கிட்டயும் பாக்குறோம். திருப்பி ஒரே விஷயத்தை கேட்கறப்போ ஓவர்லோட் ஆகுது தேவையில்லாம. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவ்வளோலாம் நம்ம பண்ண தேவையில்லை. டேரக்டா அந்த வெயிட்டர்கிட்ட சொல்றோம், தம்பி அங்கேயே போய் இருந்து கொஞ்சம் சீக்கிரம் பார்த்து வாங்கிட்டு வா, வேலையை முடிச்ச உடனே எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்றோம். இது லாங் போலிங்னு சொல்லுவோம். இதுக்கு சூப்பர் எக்ஸாம்பிள் ஞாபகம் வருது. அந்த சிங்கம் படத்துல புண்ணாக்கு மூட்டை வந்துருச்சான்னு கேட்குற அந்த கான்செப்ட். அந்த விவேக் பண்ற விஷயம் வந்து ஷார்ட் போலிங். நம்மளால ஒரே கால் ஃபோன் பண்ணி எல்லாத்தையும் கேட்டு வாங்கிட்டு வரது லாங் போலிங் அப்படின்னு சூர்யா. என்னென்ன பிரச்சனைலாம் வரும் இந்த ஷார்ட் போலிங் லாங் போலிங் யூஸ் பண்றதுனால? ஓகே, டெக்னிக்கலா சொல்லணும் அப்படின்னா வந்துட்டு இந்த சர்வருக்கு ஓவர்லோட் அதிகமாகும். கிளைண்டால ஒரு விஷயம் இல்லாம மற்ற விஷயங்கள் பண்ண முடியாது. இப்போ நீங்க ஒரு சின்ன கம்பெனியா இருக்கீங்க, ஒரு சர்வர் தானா அது 1000 ரெக்வஸ்ட் 2000 ரெக்வஸ்ட் ஈஸியா பண்ணிடும். ஆனா நீங்களே வந்து ஒரு 10 ரெக்வஸ்ட் அடிக்கிறீங்க, உங்களை மாதிரி ஒரு 1 மில்லியன் பீப்புள் இருக்குன்னா அது 10 மில்லியனா போயிடும். அப்போ வந்து அது சர்வருக்கு ரொம்ப பெரிய ஓவர்லோட், ஏன்னா 10 மடங்கு இன்க்ரீஸ் ஆகுது. அந்த டைம்ல நம்ம வந்துட்டு வெப்புக்ஸ்க்கு வந்து போவோம். சர்வரோட லோட வந்து கம்மி பண்ணி இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப ஸ்மூத்தா பண்ற வேலை தான் இந்த வெப்புக் வந்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுது. ஆமா, கரெக்ட். ஓகே, இப்போ வந்து இந்த வெப்புக் வந்து அது எப்படி பண்ணுது? ஓகே, இப்போ வெப்புக் எப்படி பண்ணுதுன்றதுக்கு முதல்ல யாரால பண்ண முடியும்னு கேட்க முடியும். வெப்புக்கை நம்மளால டைரக்டாலாம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஒரு இந்த இடத்துல கிளைண்ட்னு சொல்றல, கிளைண்டால வந்து வெப்புக்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது. நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டு குழப்பி வச்சிருப்பாங்க. ஓகே, ஆக்சுவலா ஒரு சர்வர் இன்னொரு சர்வர் கூட பேசும்போது மட்டும் தான் வெப்புக் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ இது எப்படி சால்வ் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த சினாரியோ எடுத்துக்கலாமே. நம்ம வெயிட்டர் கிட்ட போய் சொல்லி கூட்டிட்டு வரதும் இல்ல, அவர் அங்க வெயிட் பண்ண வைக்கிறதுக்கு பதிலா ஷெஃபே வந்துட்டு தம்பி ரெடி வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்கன்னா எப்படி இருக்கும்? இதுதான் நம்ம வந்துட்டு வெப்புக்குன்னு சொல்லுவோம். இப்போ என்னன்னா, இவர் ஆர்டர் ரெடின்னு சொல்றல, அதை கேட்கறதுக்கு காது மட்டும் ஓப்பனா இருந்தா போதும். இதுதான் நம்ம சர்வர் போர்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது நெக்ஸ்ட் போறப்போ உங்களுக்கு புரியும். இதை சிம்பிளா ரியல் வேர்ல்ட்ல ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்றேன். லெட்ஸ் சே எனக்கு வந்து ஜனநாயகன் மூவி டிக்கெட் வேணும்னு ஃபர்ஸ்ட் புக் பண்ண விட மாட்டாங்க போல. சொல்லுங்க. சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உள்ள போயிடுறேன். என்னோட புக் மை ஷோவோ இல்ல எந்த வெப்சைட்டோ நான் உள்ள போயிட்டு எனக்கு சீட் இருக்கா இல்லையா நான் பார்க்கணும். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டே இருப்பேன், ஓப்பன் ஆச்சா இல்லையா அப்படின்ட்டு. இது ஷார்ட் போல். ஓகேங்களா? நானே பண்றேன். இதுக்கு அடுத்தது நான் ஒரு சீட்டை கிளிக் பண்ணிட்டேன். ஆனா இது வேற யாருக்குமே அந்த சீட்டு கிளிக்கே பண்ண முடியாது. கரெக்டா? அப்ப என்ன நடக்குதுன்னா, என்னோட ரெக்வஸ்ட் போயிட்டு சர்வர்ல ஹோல்ட் பண்ணிருது. இரு, அவன் இன்னும் புக் பண்ணிட்டு இருக்கான், அப்படியே வெயிட் பண்ணுன்னு சொல்லுது. இத லாங் போலிங்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதுக்கு அப்புறம் என்ன பண்ணுவீங்க? அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வந்து பேமெண்ட் பண்ணுவேன். சூப்பர். பேமெண்ட் வேற யாரோ பண்றாங்க. கரெக்டா? புக் மை ஷோன்றது ஒரு சர்வர், பேமெண்ட்ன்றது நீங்க பேடிஎம்ல பண்ணுவீங்க இல்லனா பேபால்ல பண்ணுவீங்க, உங்க இஷ்டம். ரெண்டுமே வேற சர்வர். இப்போ என்ன பண்ணோம்னா, இந்த புக் மை ஷோ இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு தம்பி இவன் கிட்ட இருந்து இவ்வளவு காசு மட்டும் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு போர்ட் ஓபன் பண்ணிடுவாங்க. இதுதான் அந்த வெயிட்டர் வந்து காதுல கேட்கற மாதிரி. இப்போ எல்லா கிரெடென்ஷியல்ஸும் அங்க வந்து பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே ஃபுல்லா நீங்க ஃபில் பண்ணி அனுப்பிடுவீங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பர்சன் வந்து பேமெண்ட் சக்சஸ்ஃபுல், இவ்வளவு ரூபீஸ் வந்து பே பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு புக் மை ஷோக்கு சொல்லுவாங்க. இதுதான் வெப்புக். அதாவது புக் மை ஷோ ஒரு போர்ட் ஓபன் பண்றாங்க, அதுக்கு நம்மளோட பேமெண்ட் கேட்டே ஒரு ரெக்வஸ்ட் அடிக்கிறாங்க. இதுதான் வந்து வெப்புக். அப்போ வந்து இங்க வந்து கிளைண்ட் இல்ல, ரெண்டு பேருமே சர்வர். ஆமா, ஓகே. இங்க கிளைண்ட்னு ஒரு கான்செப்டே கிடையாது. சப்போஸ் அப்படி சொன்னாங்கன்னா கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஏன்னா நான் வந்துட்டு ஒரு சர்வர் வச்சிருக்கேன், நான் போயிட்டு பேமெண்ட் ஆயிடுச்சான்னு பார்க்க முடியாது திருப்பி. ஏன்னா அவங்க வந்து மில்லியன் கணக்குல பேமெண்ட் பண்ணுவாங்க, இவங்க மில்லியன் கணக்குல புக்கிங் பண்ணுவாங்க. எனக்கு எப்போ புக் பண்றானோ அப்ப மட்டும் நான் ஒரு போர்ட் ஓபன் பண்ணிடுறேன், நீங்க சக்சஸ் ஆயிடுச்சா இல்லையான்னு மட்டும் சொல்லுங்க. அவ்வளவுதான், இதுதான் சிம்பிள். ஓகே. இப்போ இந்த பேமெண்ட் கேட்வேல தான் வந்து இந்த வெப்குக்ங்கிறது ரொம்ப பெரிய பங்கு வந்து அங்கேயும் வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு வந்திருக்கும் பார்த்திருக்கீங்களா? லெட்ஸ் சே நான் வந்து ஃபோன் வச்சிருக்கேன், எனக்கு திடீர்னு வந்துட்டு நம்ம கிளாஷ் ஆஃப் கிளான்ஸ் விளாட்றோம்னா உங்க டவுன் ஹால் அப்கிரேட் ஆயிடுச்சு அப்படின்னு வரும். இல்லை பப்ஜியில் வந்து உன்னை இன்வைட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன்லாம் எங்க இருந்ததுன்னா வெப்புக்ல தான். எல்லா வாட்டியும் போயிட்டு கேட்டுட்டே இருந்தோம் அப்படின்னா சர்வருக்கு லோட் அதிகம், போய் அங்கேயே நின்னா அப்படின்னா நம்ம சர்வர் டவுன் ஆயிரும்.
ஸோ இதுக்கு என்ன வழி அப்படின்னா இவன்ட்டு ஆர்டரை கொடுத்துட்டு நீ ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனோன்னா எனக்கு நோட்டிஃபை மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லிடுவாங்க. இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருவோம். பேமெண்ட் பண்ண உடனே பேமெண்ட் சக்ஸஸ்னு நமக்கு மெசேஜ் அனுப்பிடுவார். இதுதான் வந்து வெப்குக். இவ்வளோதான். சரி ப்ரோ, எனக்கு இந்த வெப்குக் பற்றி நீங்கள் சொல்லிட்டீங்க. இந்த கான்செப்டை யாரெல்லாம் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும்? நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா அவ்வளோ கவலைப்பட தேவையில்லை. ஒன்ஸ் நீங்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வந்துட்டாலே கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். வெப்புக்குன்றது கொஞ்சம் அட்வான்ஸ் கான்செப்டாக இருந்துச்சு. எஸ்பெஷலி இப்போ நீங்கள் வைப் கோடிங்லாம் பண்ணுறீங்கல்ல, அப்போ வந்து நீங்கள் கோடிங்ன்றதே ஸ்கிப் பண்ணிடுறீங்க. டேரெக்டாகவே நீங்கள் கான்செப்ட் தான் லேர்ன் பண்ணணும். அப்போ வெப்புக்கு வந்து ரொம்ப நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன், இப்பயே கற்று வச்சுக்கோங்க. ஓகே. இது வந்து இந்த வெப்சைட் டெவலப்பர்ஸ் அந்த மாதிரி இது வந்துட்டு நீங்க வெப்ல இருந்தாலும் கத்துக்கணும், ஆண்ட்ராய்ட்ல இருந்தாலும் கத்துக்கணும். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்க கூகுள்ல ஒரு ஆத்தென்டிகேஷன் பண்ண போறீங்க. எங்கெல்லாம் கூகுள்ல வந்து நீங்க ஆத்தென்டிகேஷன் பண்ணுவீங்களோ அங்க எல்லா இடத்துலயும் வந்து கத்துக்கணும். இந்த வெப்குக்கிறத எப்படி பில்ட் பண்ணி எப்படி ஒரு விஷயத்து கூட அட்டாச் பண்றது அப்படிங்கறது ஒரு சின்ன கான்செப்டா நம்ம செஞ்சு பார்த்துருவோம். பில்டிங் போர்ஷனுக்குள்ள போலாம். நீங்க இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், டேட்டா சயின்ஸ், AML, UX அப்படின்னு எந்த ஒரு விஷயத்தை எடுத்து புதுசா படிக்கணும்னாலும் சரி, அந்த ஃபீல்டுல இருக்க டவுட்ஸ், இதை யாரெல்லாம் படிக்கலாம், என்னெல்லாம் படிக்கணும், படித்து முடிச்சதுக்கப்புறம் ஸ்கோப் இருக்குமா, ஒரு ஃப்ரெஷராக இதில் வேலை கிடைக்குமா, அப்படி வேலை கிடைச்சா நமக்கு எவ்வளோ சேலரி கிடைக்கும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் HCL குவி கண்டக்ட் பண்ணுற ஃப்ரீ ஆன்லைன் வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணி இப்போ இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து டேரெக்டாகவே நீங்கள் கேட்டு உங்கள் டவுட்ஸ் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஃப்ரீ வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலமாக இப்போ இருக்கிற ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட்ஸை ஹேண்ட்ஸான எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களோட ப்ரொஃபஷனல் நெட்வொர்க்கிங் சர்க்கிளையும் இன்க்ரீஸ் பண்ணிக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இந்த ஃப்ரீ வெபினார்ஸோட லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். உங்களுக்கு எந்த வெபினார் வேணுமோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த வெப்குக் உண்மையிலே எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சின்னதாக செஞ்சு பார்த்துட்டோம்னா எனக்கு புரிஞ்சிடும், அவங்களுக்கும் ஒரு ஐடியா வந்துடும். ஓகேவா? அதுக்கு சினாரியோ என்ன பண்ணலாம்? நீங்கள் கேட்ட மாதிரியே பண்ணிடலாம். ஜனநாயகன் படத்துக்கு நான் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ண போறேன். இதை நம்ம வந்து 2 சர்வருக்கு நடுவில் என்ன நடக்கும்ன்றதை சிமுலேட் பண்ணி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம ரொம்ப பேசிக்ல இருந்து இந்த காதை ரெடி பண்றதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத வெப்புக்கே எப்படி ரெடி பண்றோம்ட்டு நான் N8N அப்படின்ற ஒரு டூல் யூஸ் பண்றேன். இது வந்து ஆட்டோமேஷன் டூல். நீங்க ரொம்ப கோடிங்லாம் பண்ணாம ஆனா கோடிங் கான்செப்ட்ஸ் எல்லாம் பண்ணி பார்த்துக்க முடியும். நம்ம ஒரு பர்டிகுலர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் போனா மற்றவங்களுக்கு புரியாம போயிடும். அதனால ரொம்ப சிம்பிளா எடுத்துக்கலாம். N8N பத்தி ஆல்ரெடி நாங்களே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதை பத்தி டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும்னா அந்த ஐ பட்டன் இருக்கும், அதை பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் இங்கே ப்ளஸ் கொடுத்துக்கிறேன். இதில் நமக்கு என்ன வேணும்? வெப்புக் வேணும். ஓகேங்களா? வெப் அப்படின்னு போட்டீங்கன்னா நமக்கு வெப்புக் கிடச்சிருச்சு. ஓகே, அவ்வளோதான். அதை கிளிக் பண்ணோன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். ரொம்ப பெருசாக எதுவும் பண்ண தேவை. இப்போ அவங்க ஒரு பாத்துன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. வேணும்னா அப்படியே யூஸ் பண்ணலாம். ஆனால் நமக்கு இது வந்து கன்ஃபியூஸ் ஆகும் அப்படின்றதுனால இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிட்டு நான் என்ன பண்ணுறேன், புக் மை ஷோ அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேங்களா? /பேமெண்ட். ஓகே. ஏன்னா புக் மை ஷோல நிறைய வெப்புக் அவங்க எடுத்துருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் படம் வந்து அப்லோட் ஆயிடுச்சா, அந்த மாதிரி எது வேணா இருந்திருக்கலாம். இப்போ நம்ம பேமெண்ட்னு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன், லிசன் ஃபார் திஸ் ஈவெண்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ எனக்கு ஒரு URL கிடைக்குது. கரெக்டா? இதுதான் அந்த காது. இங்க பாத்தீங்கன்னா லிசனிங் அப்படின்னு கொடுக்குது. இப்போ இதுதான் நம்ம வந்து வெப்புக்குன்னு சொல்லுவோம். இப்போ இதை நான் ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ எனக்கு ரிசீவ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஏதாவது சொல்லணும்ல. இப்போ வந்து பேமெண்ட் கேட்டு என்கிட்ட சொல்றான் இந்த மாதிரி ரிசீவ் ஆயிடுச்சுன்ட்டு. நான் சொன்னேன் டிக்கெட்டை புக் பண்ணிட்டு நான் அவங்ககிட்ட திருப்பி சொன்னேன். அதுக்கு நான் என்ன பண்றேன்னா, ரெஸ்பான்ஸ்ல போயிட்டு ரெஸ்பான்ஸ் வித் வெப்புக் நோட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். வேற எதுவுமே பண்ணல, சிம்பிள். இப்போ இதை வந்து நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் ரெஸ்பான்ஸை கொடுக்கணும். ஓகேங்களா? அதுக்கு நான் வந்து என்ன வேணா கொடுக்கலாம். அதுக்கு நான் என்ன பண்றேன், வெப் ஹுக் அப்படின்னு போட்டா ரெஸ்பாண்ட் டு வெப் புக்னு ஒன்று இருக்கு. இது என்னன்னா பேசிக்கலி என்ன இன்கம் வருதோ அதுக்கு வந்து ஒரு அவுட்புட் வந்து நான் கொடுப்பேன். ஓகே, இதை எடுத்து போட்டாச்சு. இதை நான் இங்க வச்சுக்கிறேன், இதை நான் இங்க வச்சுக்கிறேன். எதுவுமே பெருசா பண்ணல. இப்போ நான் ஒரு தடவையாச்சும் இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணுறேன், லிசன்னு கொடுத்துட்றேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த புக் மை ஷோவில் இருக்கிற வெப்குக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இவன் காது வந்து கேட்டுகிட்டே இருக்குது, நமக்கு எங்கேயாவது பேமெண்ட் வருதான்னு சொல்லி தலைவன் வந்து ரெடி ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், அந்த கூகுள் பேவை நம்ம எமுலேட் பண்ண ட்ரை பண்ணலாம். ஓகே, இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஒரு டூல் பேர் பார்த்தீங்கன்னா போஸ்ட்மேன். ஓகேங்களா? இந்த போஸ்ட்மேன்ன்றது பார்த்தீங்கன்னா ஒரு API கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லா OSலையும் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக போஸ்ட்மேன் டைப் பண்ணிங்கனாலே வந்துடும். ஓகேங்களா? இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது வந்து டெவலப்பர்னாலே மோஸ்ட்லி இது யூஸ் ஆகும். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, போஸ்ட் ரெக்வஸ்ட் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இது எப்படி கிரியேட் பண்ணணுன்றதை நான் சொல்லிடுறேன். இந்த இடத்துல ப்ளஸ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே போயிட்டு கெட்டுக்கு பதிலாக போஸ்ட்னு கொடுத்துரும். ஏன்னா நம்ம ஒரு டேட்டாவை அனுப்ப போகிறோம். போஸ்ட் அப்படின்னா நம்ம வந்து, அதாவது இந்த கூகுள் பே சர்வர் வந்து ஒரு மெசேஜை அனுப்ப போகுது, அதுக்கு தான் போஸ்ட். வேற என்னெல்லாம் இருக்கு? வேற இதில் பார்த்தீங்கன்னா வந்து கெட் இருக்கு, புட் இருக்கு, பேட்ச் இருக்கு. கெட்டுனா எனக்கு டேட்டா வேணும். போஸ்ட்னா நான் புதுசாக ஃபர்ஸ்ட் டைமாக ஒரு டேட்டாவை கொடுக்குறேன். இப்போ ஆல்ரெடி ஒரு டேட்டா இருக்கு, அதை நான் அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன்னா புட். ஓகேங்களா? அப்டேட்டுக்கு. ஓகே. பேட்ச் அப்படின்றது லெட்ஸ் சே உங்களோட எல்லா டேட்டாவும் வந்து என் சர்வர்ல இருக்கு. உங்களுக்கு வந்து ஏஜ் மட்டும் அப்டேட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் நீங்க ஒரே ஒரு ஃபீல்ட மட்டும் அப்டேட் பண்ணா பேட்ச் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு வந்து பேரு, ஏஜ், அதுக்கப்புறம் வந்துட்டு புரியுது, எல்லாமே மாத்தணும் அப்படின்னா நீங்க புட் யூஸ் பண்ணிக்கலாம். டெலீட் தெரியும்.
ஹெட்ன்றது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சர்வர்ல என்னென்னலாம் வந்துட்டு ஹெட்டர்ஸ் இருக்கு அப்படின்றத எனக்கு கொடுங்கன்ட்டு. இது வந்து கொஞ்சம் டெக்னிக்கலா போகும். அடுத்த ஆப்ஷன்ஸ்ன்றது இந்த ஏபிஐக்கு நான் என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம் செட் பண்ணலாம், ரெக்வஸ்ட் டைப்பா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு இது அப்ளிகேஷன் ஆர் ஜேசன் அப்படின்னு சொல்லுவாங்க, கண்டென்ட் டைப்ன்ட்டு, அதெல்லாம் வந்து டெஸ்ட் பண்றதுக்கோ செட் பண்றதுக்கோ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சினாரியோல நமக்கு தேவை வந்து போஸ்ட். ஸோ போஸ்ட்ன்றதை கொடுத்தாச்சு. இப்போ நான் எங்க போய் கொடுக்குறதுனா அந்த காது. ஓகே, இப்போ அங்க போயிட்டு அந்த யூஆர்எல் நான் வந்து டெஸ்ட் கொடுத்துக்கிறேன், காப்பி பண்ணிக்கிறேன், எடுத்துட்டு வந்து அப்படியே இங்க வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். கொடுத்துட்டீங்க. ஓகேங்களா? இதுக்கு ஒரு பேர் கொடுத்து சேவ் பண்ணிக்கிறேன். நமக்கு கன்ஃபியூஸ் ஆக வேணாம்ன்றதால கூகுள் பே அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஓகே, கூகுள் பே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நம்ம இதை சேவ் பண்ணணும். எது எல்லாத்தையும் பண்ற மாதிரி நான் சும்மா என்னோட ஒர்க் ஸ்பேஸ், பர்சனல் ஒர்க் ஸ்பேஸ் கொடுத்து நான் வந்து சேவ் பண்ணிக்கிறேன். அவ்வளவுதான், சிம்பிள். இப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கு என்ன டேட்டா அனுப்பணும்ன்றது எனக்கு தெரியணும். ஸோ பாடிக்கு போயிடுறேன். எனக்கு 3 டேட்டா இருந்தா போதும். யாரு புக் பண்றா, எவ்வளவுக்கு புக் பண்றாங்க, எந்த படத்துக்கு புக் பண்றாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்படின்றது அதாவது யாரு காசு கொடுத்த டீடைல். ஆமா, நேம் வந்து விஜய், நான் தான் கொடுத்துருக்கேன். ஓகே, எந்த படத்துக்கு கொடுத்தேன்? ஜனநாயகனுக்கு கொடுத்தேன். ஓகே, எவ்வளோ கொடுத்தேன்? 150 ரூபா கொடுத்தேன். 150 தான் கொடுத்தீங்களா? 100 அப்படின்னு 100 ரூபா கொடுத்துட்டேன். ஓகே ஓகே, மூவி இதை வந்து நான் போட்டுட்டேன். ஓகே, இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் சென்ட் கொடுக்குறேன். இப்போ தலைவர் வந்து கரெக்டாக அங்கே கூகுள் பேயோட சர்வர்லேருந்து சென்ட் அப்படின்னு அமுக்கின உடனே இங்கே புக் மை ஷோவில் கேட்டுட்டு இருந்தார்ல நம்மளோட வெப்ஹூக்கு, அவருக்கு வந்து ரிசீவ் ஆயிடுச்சு. ரிசீவ் ஆயிடுச்சுங்கிறது எங்கே போய் பார்க்கணும்? அதை இங்கே எக்ஸிக்யூஷன் ஒரு டேப் இருக்கு. அதாவது எத்தனை பேர் என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே போனோம் அப்படின்னா நம்ம இங்கே கீழே லைட்டாக ஸ்க்ரால் பண்ணோம்னா நமக்கு இந்த பாடின்னு வந்திருக்கா. ஓகே, அதே விஜய், ஜனநாயகன், அதே 100 rupees. ஆனா என்னப்பா எனக்கு ரிசீவ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டேன், ஆனா எதுவுமே நீ சொல்லலையே, உனக்கு டிக்கெட் புக்டுன்னு சொல்றியா, எதுவுமே நீ சொல்ல மாட்டேற. கரெக்டா? இது எதுக்கு நம்ம அவனுக்கு அனுப்புறோம்? இது வந்து எதுக்கு அவனுக்கு எதுக்கு? லைக் எனக்கு ஃப்ரண்ட் எண்ட்ல கிளைண்ட்ல ஓகே டிக்கெட் புக் ஆயிடுச்சுன்னா ஓகே, ஆனா இது எதுக்கு கூகுள் பேக்கு வந்து தெரியணும்? நீங்க வந்துட்டு ஒரு பேமெண்ட் என்கிட்ட வாங்க சொல்றீங்க, ஓகேங்களா? என் சைடுல பேமெண்ட் முடிஞ்சிருச்சு, நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். நீங்க அன்னைக்கு போய் அதை கண்டுக்காம இருந்துட்டு நாளைக்கு வந்து எனக்கு பேமெண்ட்டே ரிசீவ் ஆகலையே அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்போ நான் வந்து சொல்லணும், இல்ல நீ எனக்கு டிக்கெட் திருப்பி கொடுத்த, சக்சஸ்ஃபுல்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஆடிட் பர்பஸ்க்காகவும் யூஸ் ஆகும். ஜென்ரலாவே நம்ம எந்த ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்தாலும் அதுக்கு ரெஸ்பான்ஸ் எதிர்பார்ப்போம். ஓகே, நல்லா யாராவது ஒருத்தங்க மணி ஆர்டர் போஸ்ட்மேன் மூலமா அனுப்புறாங்க அப்படின்னா அனுப்புனதுக்கு அப்புறம் ரிசீவிங் எண்ட்ல வாங்கினவங்க நான் வாங்கிட்டேன்னு சொல்லி அனுப்புனாதான் வந்து அது கம்ப்ளீட் ஆகும். கரெக்ட். இல்லைன்னா இடையில இருக்க போஸ்ட்மேன் சுட்டு போயிடுவாப்ல. ஆமா, ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்றதுக்காக அதனால தான் சைன் வாங்குவாங்க. கொரியர்லாம் வந்துச்சுன்னா ஓகே, சைனிங் கூட இருக்கு, பேசுவோம். ஓகே ஓகே ஓகே, இப்போ நான் வந்து சொல்லணும் சக்சஸ்ஃபுல்லா பே பண்ணியாச்சு, எந்த டிக்கெட் புக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா போயிட்டு ரெஸ்பான்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். ரெஸ்பாண்ட் வித்ன்னு இருக்க இடத்துல நம்ம என்ன வேணா கொடுக்கலாம். ஆக்சுவலா வந்து ஜேசான்னு கொடுப்பாங்க, நம்ம இப்போ டெக்ஸ்ட்னு வச்சுக்கலாம், சிம்பிளா வச்சுக்கலாம். ஓகேங்களா? எனக்கு யார் வந்து இந்த பேமெண்ட் பண்ணா, விஜய் வந்து பண்ணியிருக்காரு, அப்படியே அதை டிராக் அண்ட் ட்ராப் பண்ணிட்டேன். ஓகேங்களா? விஜய் பெய்டு ₹100. ஓகேங்களா? 100 எடுத்து நான் போட்டேன். ஃபார் மூவி, என்ன மூவி? ஜனநாயகன். அதையும் எடுத்து நான் போட்டேன். அதுக்கு ரசீது. இதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ட்ராவா நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா ஒரு பேமெண்ட் ஐடி. இது வந்து நம்ம உள்ள ஆக்சுவலான கோடிங்லாம் பண்ணியிருப்போம். இப்போ சும்மா வந்து நம்ம சென்ட் பண்ணலாம் வித் பேமெண்ட் ஐடி, இல்லைனா வந்து டிக்கெட் ஐடின்னு வச்சுக்கலாம். ஏன்னா நான் வந்து டிக்கெட் தானே புக் பண்ணியிருக்கேன். டிக்கெட் ஐடி 1001 அப்படின்னு நான் போட்டு இதை க்ளோஸ் பண்ணி சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம பப்ளிஷ் கொடுக்கணும். அப்பதான் வந்து எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியும். இப்போ நான் பப்ளிஷும் பண்ணிட்டேன். இப்போ சென்ட்னு கொடுக்குறப்ப விஜய் பெய்டு ₹100 ஃபார் த மூவி ஜனநாயகன் வித் டிக்கெட் ஐடி அப்படின்னு கிடைச்சிருச்சு. இது கூகுள் பேக்கு திருப்பி கிடைச்சது. இப்போ நான் என்ன பண்ணணும்? கூகுள் பேனா ஓகே ஒரு டிரான்சாக்ஷன் கம்ப்ளீட்டட், இந்த ஐடி எடுத்து நான் போட்டு வச்சுப்பேன். இன்னைக்கு இந்த டேட்ல விஜய் வந்து கொடுத்து வச்சாரு, நாளைக்கு ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நான் வந்து புக் மை ஷோ கிட்ட பேசிக்கலாம் சொல்லிட்டு முடிச்சிரும். இப்படிதான் ஒரு சர்வரும் இன்னொரு சர்வரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். நானே ஒரு டெக் கை, அதனால என்ன பண்றேன், அதாவது கூகுள் பே பண்ற அதே விஷயத்த நான் மிமிக் பண்ணி இவனுக்கு அனுப்பிட்டேன்னா இந்த டிக்கெட் காசு கொடுக்காம இதாயிருமே. உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியும். ஸோ இதுக்காக தான் என்ன பண்றோம் அப்படின்னா செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெஷர் எடுப்போம். இதுல என்ன பண்ணுவோம்னா சைனிங் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. சைனிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் ஒரு பிரைவேட் கீ வச்சிருப்பேன், உங்ககிட்டயும் அந்த பிரைவேட் கீ இருக்கும். அதாவது இப்ப நீங்க யாருன்னா கூகுள் பே, நான் வந்து புக் மை ஷோ. ஆமா, உங்ககிட்டயும் ஒரு கீ இருக்கு, என்கிட்டயும் இருக்கு. ஒரு கீ, ஜென்ரலா ஒரு கீ. நான் என்ன சொல்லுவேன்னா நீங்க அனுப்புற எல்லா டேட்டாவையும் அந்த கீயை வச்சு சைன் பண்ணி எனக்கு அனுப்புங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். நீங்க அந்த கீயை வச்சு அதை மாடிஃபை பண்ணி அனுப்பிடுவீங்க. நீங்க ஒரு 2 GB டேட்டா எடுத்தாலும் அந்த கீ இவ்வளவுதான் வரும். ஓகேங்களா? 10 GB டேட்டா எடுத்தாலும் அதே சைஸ்ல தான் வரும். ஆனா அதுல ஒரு சின்ன மாற்றம் இருந்தா கூட இதுல டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து ஒரு ஹேஷிங் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இது MD5 அந்த மாதிரி டிஃபரெண்ட் ஹேஷிங் இருக்கு. பேசிக்கலி உங்ககிட்டயும் கீ இருக்கு, அதே கீ தான் என்கிட்டயும் இருக்கு. இது யாருக்கும் தெரியாது, நடுவில் உங்களை மாதிரி யாரும் வந்தாலும் தெரியாது.
ஸோ இப்போ என்ன பண்ணுவோம்னா நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை அந்த சைன் போட்டு என்கிட்ட அனுப்புவீங்க. நான் என்ன பண்ணுவேன், அதே டேட்டாவை நானும் சைன் போட்டு பார்ப்பேன். அப்போ எனக்கு வர ரெஸ்பான்ஸும் உங்களுக்கு வர ரெஸ்பான்ஸும் சேமாக தானே இருக்கும். ஓகே ஓகே. நடுவில் யாராவது வந்தால் கண்டுபிடிச்சிடலாம். ஓகே ஓகே ஓகே. இதை வச்சு நம்ம வந்துட்டு செக்யூரிட்டியும் வந்து மெஷர் பண்ணிப்போம். ஓகே, அதுதான் அந்த போஸ்ட்மேன் மாதிரி தான், மேலே ஒட்டி சீல் வச்சு அனுப்பிடுவாங்க. அவ்வளோதான். அந்த சீலை வந்து பிரிக்கிறதுக்கு என்னால் மட்டும் தான் முடியும். அதே மாதிரி நான் அனுப்புறது பிரிக்கிறதுக்கு அவரால் மட்டும் தான் முடியும். ஸோ இது மூலமாக தான் பார்த்தீங்கன்னா இந்த செக்யூரிட்டி வந்து இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இடையில வந்து யாரும் பூந்து ஒன்றும் பண்ணிட முடியாது. அப்புறம் இன்னொரு டவுட் எனக்கு, இந்த வெப்கூக் வந்து இப்போ காது கேட்டுகிட்டே இருக்குது, ஓகேங்களா? சப்போஸ் அது வந்து கேட்கல, ஆனால் அங்கே இருக்கவன் வந்து கூகுள் பே வந்து எனக்கு காசு அனுப்பிட்டேன்னு அவன் மெசேஜ் அனுப்பணும், அப்போ வந்து என்ன நடக்கும்? ஓகே, ஸோ இங்கே தான் வந்துட்டு நம்ம ஹைப்ரிட் மாடல் எடுத்துகிட்டு போவோம். ஓகேங்களா? ஒரு நல்ல டெவலப்பர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரே ஒரு சிஸ்டம் பேஸ் பண்ணி எழுத மாட்டாங்க. வெப்புக்குன்றது பிரைமரியா நம்ம வச்சுக்கலாம். சப்போஸ் லெட்ஸே ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், 10 நிமிஷம்லாம் வந்து ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அந்த டைம்ல என்ன பண்ணுவோம்னா மேனுவலா ட்ரெடிஷனல் மெத்தட், உண்மையிலே போய் ஷார்ட் போலிங்கோ லாங் போலிங்கோ அப்போ பண்ணுவோம். இதை வந்துட்டு ஃபெயில் சேஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிஸ்டம் ஃபெயிலியர் ஆனாலும் இன்னொரு சிஸ்டம் வந்து நமக்கு கை கொடுக்கும். இதுதான் வந்து சம்டைம்ஸ் வந்து நமக்கு பேமெண்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆயிரும், பட் வெப்சைட்ல பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகாது. கரெக்ட். அப்பதான் வந்து அந்த ட்ரெடிஷனல் மெத்தட்ல அது எக்ஸிக்யூட் ஆகுமா? சம்டைம்ஸ் வந்து சொல்லுவாங்கல்ல, சப்போஸ் பேமெண்ட் ரிஃப்ளெக்ட் ஆகல ரெஃப்ரெஷ் பண்ணி பாருங்க. இப்போ என்ன பண்ணா ரெஃப்ரெஷ் பண்ணனும் ஆக்சுவலான ஒரு ஏபிஐ காலே போயிடும். ஓகே ஓகே ஓகே, இதுதான் வந்து இதோட யூஸ். சரி மக்களே, இப்போ நமக்கு இந்த வெப்கூக்னா என்ன, இந்த வெப்கூக் எப்படி வந்து ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத சிம்பிளாக பார்த்துட்டோம். பட் ரியல் லைஃப்பில் இது ஒரு டெவலப்பராக இவங்க எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த பேமெண்ட் கேட்வேல எனக்கு புரிஞ்சிருச்சு. வேறு எங்கெல்லாம் வந்து வெப்கூக் வந்து யூஸ் ஆகும்? சும்மா ஜென்ரல் பீப்புளுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஆர்டர் வந்து கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஆர்டர் கிரியேட்டட் அப்படின்றது நமக்கு வெப்கூக்காக வரலாம். இது எப்படின்னா வந்து இன்டெகிரேஷன்லாம் பண்ணியிருப்பாங்க இ-காமர்ஸ்லாம். அதாவது நீங்கள் இங்கே வந்துட்டு என்னோட வெப்சைட்ல நீங்கள் ஆர்டர் போட்டீங்க அப்படின்னா நமக்கு ஆர்டர் கிரியேட்டட் வேற வெப்சைட்ல வந்து போகலாம். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்லேயே வந்து ஆர்டர்லாம் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகும். அடுத்து ஒரு டெவலப்பராக எங்கே யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சிஐசிடின்னு ஒன்று இருக்குது, கண்டினியூஸ் டெவலப்மெண்ட் கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து கிட்டப் அப்படின்னா என்னன்றது டெவலப்பர் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கோடை வந்து புஷ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ புஷ் பண்ணுற டைமில் அது டைரக்டா வெப்சைட்ல எப்படி போய் வருது? நான் கோடை போட்டுட்டேன், அது ஒரு இடத்துல இருக்கு, கோடு மட்டும் தான் நான் அப்லோட் பண்றேன். ஆனா அந்த கோடு கம்பைல் ஆகி ஒரு வெப்சைட்டா மாறி ஒரு இடத்துல இருக்குல்ல, இதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா கிட்டப் வந்து ஒரு வெப்புக் தருவாங்க. ஓகேங்களா? நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெப்புக்கை வச்சு புது கோடு வந்துருச்சா என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கோம். புது கோடு வந்துருச்சுன்னா அவங்க கொடுத்துருவாங்க, நான் அதை டிப்ளாய் பண்ணிடுவேன். இது இன்னொரு விஷயம். இதுல பாத்தீங்கன்னா வந்து புஷ் அண்ட் புல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்கு, புஷ் பேஸ்டு புல் பேஸ்டுன்னு. புஷ் அப்படின்னா நீங்க அதாவது ஒரு சர்வர் உங்களுக்கு தருதுன்னா அது புஷ்ன்னு சொல்லுவோம். புல் அப்படின்னா எனக்கு என்ன வேணும் நானே கேட்டுப்பேன். அதாவது ஏபிஐன்றது புல் பேஸ்டு. ஓகேங்களா? இந்த வெப்புக்லாம் வந்து புஷ் பேஸ்ட்ல. ஓகே ஓகே, புரியுது. ஓகே மக்களே, இப்போ உங்களுக்கு இந்த வெப்கூக்னா என்ன, இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதை எதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தலைவர் வந்து நமக்கு புரியுற மாதிரி சூப்பராக சொல்லி கொடுத்தாப்புல. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தலைவரை கூப்பிட்டு வச்சு வந்து அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் நமக்கு புரியுற மாதிரி நம்மளும் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? பண்ணிடுவோம். ஓகே. அண்ட் தலைவரோட சேனலுக்கும் சரி நம்மளோட சேனலுக்கும் சரி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் வந்து தெரிவிங்க. அண்ட் இந்த வீடியோக்கு ஹைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அவ்வளோதானே, வேற என்ன கேட்க போகிறோம்? அதானே. ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் பாய்.